ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ போன லாஸ்ட் வீடியோல இதுதான் வந்து முடிச்சிருப்போம். ஸோ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா எலக்ட்ரானை தன் பக்கம் இழுத்துக்கிற கெப்பாசிட்டி தான் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. உதாரணத்துக்கு HCl இருக்கு அப்படின்னா அந்த ஹைட்ரஜனையும் குளோரினையும் கம்பேர் பண்ணும்போது அந்த குளோரினுக்கு வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கும். அப்படின்னா ஹைட்ரஜனுக்குரிய எலக்ட்ரானும் குளோரினுக்குரிய எலக்ட்ரானும் கிட்டத்தட்ட குளோரினுக்கு பக்கத்துல வந்து பிரசன்ட் ஆகிருக்கும். அப்ப ஹைட்ரஜனோட எலமெண்ட் எலக்ட்ரானை வந்து குளோரின் வந்து இழுத்து வச்சுக்கும். ஸோ அப்ப அங்க பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ், பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும். அப்போ பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஹைட்ரஜனுக்கு கிரியேட் ஆகும், பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் வந்து அங்க குளோரினுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. அப்போ குரூப் 13 பார்க்கும்போது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. போரான் டு அலுமினியம் நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆகுது. மார்ஜினலி இன்க்ரீஸ் அப்படின்னா ஸ்லைட்டா அலுமினியம் தாண்டினதுக்கு அப்புறம் அது அலுமினியத்துக்கு கீழே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம போன வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஷார்ட் நோட்டா வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அனாமலஸ் நேச்சர் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அதாவது போரான், அது மாதிரி கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான், இந்த மாதிரி சீரீஸ்க்கு வந்து அனாமலஸ் நேச்சர் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இன் p black element the first member of each group differs from the other element of the corresponding group. அதாவது அந்த குரூப்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எப்பயுமே வந்து கொஞ்சம் டிஃபரா இருக்கும். அதுக்கு கீழே வர்ற எலமெண்ட், உதாரணத்துக்கு போரான் அலுமினியம் பார்க்கும்போது போரான் தான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அதுக்கு கீழே வர்றது அலுமினியம். அப்போ போரானை கம்பேர் பண்ணும்போது அலுமினியம் போரான் இது ரெண்டுக்கு கம்பேர் பண்ணும்போது போரான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நேச்சர் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட பிஹேவியர்ஸ் எல்லாமே மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்மால் சைஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் மெம்பர், அப்போ அலுமினியம் கம்பேர் பண்ணும்போது போரான் வந்து சைஸ் வந்து கம்மி. அப்போ அதோட நேச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Let us consider the group number 13. அப்போ குரூப் நம்பர் 13 பொறுத்த வரைக்கும் போரான் டு அலுமினியம் போகும்போது போரானோட டெண்டன்சி வந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆனா அலுமினியம் அதோட குரூப்ல இருக்க அலுமினியம் பார்க்கும்போது 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆனா 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல மட்டும்தான் அலுமினியம் வந்து ஸ்டேபிளா இருக்க முடியும். ஆனா அதே சீரீஸ்ல வர டேலியம் பார்க்கும்போது சிங்கிள் பிளஸ், அதாவது டேலியம் +1 அதுதான் வந்து மோர் ஸ்டேபிள் அப்படின்றத வந்து சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அலுமினியம் பொறுத்த வரைக்கும் 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட் அட்டைன் பண்றது ஈஸி, வெரி வெரி ஈஸி. ஏன்னா லோயர் எனர்ஜி கொடுத்தாலே ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா டேலியம் பொறுத்த வரைக்கும் அந்த ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் போகணும்னா ஹையர் எனர்ஜி வந்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ அந்த அட்டைன் ஆக முடியல அப்படின்னும் போது அது லோயர் எனர்ஜி ஸ்டேட்லயே வந்து இருந்துக்கிறது. அப்போ லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் வந்து அதுக்கு வந்து பாசிபிள், ரைட்டா? ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் குளோரைடும் அலுமினியம் குளோரைடுங்கிறது இங்க AlCl3. நெக்ஸ்ட் வந்து தாலியம் ட்ரைக்ளோரைடு வந்து கொடுத்துருக்காங்க, தாலியம் 3 குளோரைடு, அதாவது TlCl3. அப்போ இது ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ணும்போது AlCl3 தான் வந்து அதிகமா ஸ்டேபிள் வந்து இருக்கு. அப்போ கம்மியான எனர்ஜி, அதிகமான ஸ்டேபிள். அப்போ தாலியமை பொறுத்த வரைக்கும் தாலியம் 3 குளோரைடு வந்து அந்த அளவுக்கு ஸ்டேபிள் கிடையாது. தாலியம் 1 குளோரைடு தான் வந்து ஸ்டேபிள் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. This shows that thallium is stable in lower oxidation state, corresponds to the less Np electrons only, not Ns electron அப்படின்றத வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்பர் ஆஃப் Ns எலக்ட்ரான் காட்டிலும் Np எலக்ட்ரான் வந்து இங்க வந்து டிஃபர் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Np அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் p ஆர்பிட்டால், அப்புறம் s ஆர்பிட்டால் நம்பர் ஆஃப் s ஆர்பிட்டால், அது வந்து 2s 3s அது மாதிரி சொல்லுவாங்க. p ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் 2p 3p, ஸோ அந்த மாதிரி வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது அல்லோட்ரோபிசம் ஆஃப் p black element. அல்லோட்ரோபிசம் அப்படின்றது வந்து கார்பனோட அல்லோட்ரோபி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நேச்சருக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு அல்லோட்ரோப் வந்து இருக்கும். இப்போ சல்ஃபருக்கு பார்த்தீங்கன்னா ராம்பிக் சல்ஃபர், ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ கார்பனை பொறுத்த வரைக்கும் கிராஃபைட்டு இருக்கும், அடுத்தது வந்து டைமண்ட், அப்புறம் வந்து பக்மிஸ்டர் ஃப்ளோரின் C60 கார்பன், அது ஃபுட்பால் ஷேப்ல வந்து இருக்கும். ஸோ இது வந்து மூணுமே வந்து கார்பனோட அல்லோட்ரோப்ஸ். ஸோ அல்லோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அனதர், ட்ரோப் அப்படின்னா சேஞ்சஸ், வேற என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றதான் வந்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கார்பன் நானோ டியூப்ஸுமே ஒரு அல்லோட்ரோப் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து
இந்த p black elements பொறுத்த வரைக்கும் allotropes and same of the common allotropes are listed. அப்போ p black elementல என்னென்ன allotropes இருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போரானை பொறுத்த வரைக்கும் amorphous boron, அதாவது பவுடர் ஸ்டேட் போரான், ஆர்த்தோராம்பிக் போரான், ஆர்த்தோரோம்போஹீட்ரல். அப்போ அது வந்து பார்க்கும்போது ஆல்பா பொசிஷன்ல இருக்கு, பீட்டா பொசிஷன்ல இருக்கு. காமா ஆர்த்தோரோம்பிக் போரான், அது டெட்ராகோனல் போரான், அடுத்து டெட்ராகோனல் பீட்டா அதாவது ஆல்பா பீட்டா அப்படின்றது வந்து அந்த பொசிஷனை மென்ஷன் பண்ணுது. ஆல்பா பீட்டா காமா அப்படின்றது ஆல்பாங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன், பீட்டாங்கிறது செகண்ட் பொசிஷன், அப்புறம் வந்து காமா அப்படின்றது தேர்ட் பொசிஷன். அந்த பொசிஷனை மென்ஷன் பண்றதுக்கு ஆல்பா பீட்டா காமா வந்து யூஸ் பண்றாங்க. கார்பனை பொறுத்த வரைக்கும் டைமண்ட், கிராஃபைட், அப்புறம் வந்து கிராஃபீன் அப்படிங்கிறது கிராஃபைட்ல இருக்கிற ஒரு லேயர். இப்போ கிராஃபைட்ல 3 லேயர் இருக்குன்னா அதுல இருந்து ஒரு லேயர் பிரிச்சு எடுக்கும்போது அது வந்து கிராஃபீன். அடுத்தது வந்து ஃப்ளோரின்ஸ்ன்றது ஃபுட்பால் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். கார்பன் 60, கார்பன் 90, ஸோ இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கார்பன் நானோடியூப்ஸ். அப்புறம் வந்து சிலிகான்ஸை பார்க்கும்போது அமார்பஸ் சிலிகான், கிறிஸ்டலின் சிலிகான். அமார்பஸ்ங்கிறது பவுடர் ஷேப்ல இருக்கும், கிறிஸ்டல் சிலிகான். அடுத்தது வந்து ஜெர்மானியம், ஆல்பா பீட்டா. அப்புறம் வந்து டின்னை பொறுத்த வரைக்கும் கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு, கிரே கலர், ஒயிட் கலர். அப்புறம் வந்து ராம்பிக் அப்படிங்கிறது அதோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். இப்போ இது வந்து கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சிக்மாட்டின் ரைட்டா. ஸோ அடுத்தது வந்து பாஸ்பரஸ், ஒயிட், ரெட்டு, ஸ்கார்லெட் ரெட், வயலட், அப்புறம் வந்து பிளாக் பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 5 கேட்டகரியில இருக்கு. ஆர்சனிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லோ, கிரே, பிளாக் இந்த 3 கலர்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஆன்டிமனியை பொறுத்த வரைக்கும் ப்ளூ, ஒயிட் ஆன்டிமனி, எல்லோ ஆன்டிமனி. அப்புறம் வந்து ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் O2, O3 வந்து அவைலபிளா இருக்கு. O2 அப்படின்றது நம்ம நார்மல் ஆக்சிஜன், O3ங்கிறது ஓசோன். அப்புறம் வந்து சல்ஃபர், ராம்பிக் சல்ஃபர், மோனோக்ளினிக் சல்ஃபர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க இந்த ராம்பிக் சல்ஃபர், ஆர்த்தோராம்பிக், இந்த மோனோக்ளினிக் சல்ஃபர்னா என்ன அப்படின்னா அதோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அந்த சல்ஃபர் எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்றது தான் வந்து அந்த 7 விதமா வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை கிறிஸ்டல் லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம அடுத்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அந்த லெசன் வரும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்தது வந்து செலினியம் பார்க்கும்போது ரெட் செலினியம், கிரே செலினியம், பிளாக், மோனோக்ளினிக் செலினியம். நெக்ஸ்ட் வந்து அமார்பஸ். ஸோ அமார்பஸ் அண்டு கிறிஸ்டலின், அது வந்து டெலூரியம்ல வந்து அமார்பஸ் டெலூரியம் இருக்கு, கிறிஸ்டலின் டெலூரியம் இருக்கு. அமார்பஸ்ங்கிறது சம்வாட் பவுடர் மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து குரூப் நம்பர் 13 போரான் ஃபேமிலி வந்து பார்க்க போறோம். ஸோ போரான் ஃபேமிலியில வந்து என்னென்ன அவைலபிள் இருக்கு அப்படின்றது பார்க்க போறோம். போரானை பொறுத்த வரைக்கும் சோடியம் போரோஹைட்ரேட், அக்வா ரைட்டா. ஸோ இது வந்து இதுக்கப்புறம் இன்னொன்று என்ன இருக்குன்னா Na2BO4O5 OH4 times .2H2O. ஸோ இது வந்து போரானோட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். அடுத்தது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலுமினியம் வந்து Al2O3 .2H2O அப்படின்ற ஸ்டேட்ல வந்து அவைலபிளா இருக்கும். அலுமினியம் ஓரை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து பாக்சைட் ஓர் Al2O3. ஸோ இந்த ஸ்டேட்ல தான் வந்து அலுமினியம் எப்பயுமே ப்ரெசென்ட்ல இருக்கும். பாக்சைட் ஓர்ல தான் வந்து அலுமினியம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து போரான் ஃபேமிலியை பார்க்கும்போது போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். ஸோ இது பார்க்கும்போது சாலிட், எல்லாமே சாலிட் தான். நெக்ஸ்ட் வந்து அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க 5, 13, 31, 49, 81. நெக்ஸ்ட் வந்து ஐசோடோப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் போரான் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் வந்து அதோட சீரீஸ் ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது அட்டாமிக் மாஸ், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அட்டாமிக் ரேடியஸ், டென்சிட்டி, பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட். ஸோ இந்த டேபிள் வந்து நீங்க மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஜஸ்ட் நீங்க என்னன்றத ட்ரெண்டை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இங்க பார்க்கும்போது உங்களுக்கே வந்து புரியணும். அப்போ ஒரு குரூப்ல போக போக என்ன ஆகும், அப்போ ஒரு குரூப்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ டவுன் த குரூப் போக போக 4 அப்போ குறையுது. அப்போ இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், அதனால அப்படியே குறையுது. 2p3, 3p3, 4p, அடுத்து 5p, 6p. இது ஏன் இங்க இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அடுத்து ஃபில் ஆகிற எல்லாமே டி ஆர்பிட்டால்ல வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலதான் வந்து அந்த ஸ்கிரீனிங் எஃபெக்ட் வந்து வரும். அதனால வந்து திருப்பி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போரான் அப்படின்னு பார்க்கும்போது அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், குரோமியம் வந்து போரான் கூட சேரும் போது நமக்கு குரோமியம் போரேட் வந்து ஃபார்ம் பண்ணும்.
நெக்ஸ்ட் வந்து ரிடக்ஷன் ஆஃப் போரான் பார்க்கும்போது BCl3 பார்க்கும்போது நமக்கு டங்ஸ்டனோட நம்ம ரிடக்ஷன் பண்றோம். அப்ப நமக்கு வந்து பி வந்து நமக்கு கிடைக்கும், டங்ஸ்டன் போரேட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து குளோரின் தனியா கிடைக்கும், HCl வந்து நமக்கு தனியா கிடைக்கும். ஏன்னா ஹைட்ரஜன் வச்சிருக்கோம் அப்படின்றதால நமக்கு வந்து HCl சைடு ப்ராடக்டா வந்து கிடைக்கும். ஸோ இதான் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரேட்ஸ். அப்போ போரோஹைட்ரேட்டை வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து BF3யோட நமக்கு சோடியம் ஹைட்ரேட் போடும்போது ஹைட்ரஜனை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணுறோம், சேர்க்குறோம். அப்போ நமக்கு வந்து இங்கே B2H6 வந்து கிடைக்கும். ஏன்னா B2H6 தான் வந்து ஸ்டேபிள். BH3யை விட B2H6 தான் வந்து மோர் ஸ்டேபிள். ஸோ இங்க வந்து ஃபார்மேஷன் ஆஃப் போரான் ட்ரைஹாலைடு வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஹாலஜினேஷன் வந்து பண்ணணும் இங்க. அப்போ போரான் ஹாலஜினேஷன் பண்ணணும் அப்படின்னா போரான் பிளஸ் ஹாலைடு கிவ்ஸ் போரோஹாலைடு BX3. இங்க வந்து ஹாலைடுங்கிறது என்ன வேணாலும் இருக்கலாம், ஃப்ளூரின்ல இருந்து அயோடின் வரைக்கும் எது வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் போரோ நைட்ரைடு வந்து B2N2 போடும்போது நமக்கு வந்து 2BN கிடைக்குது, போரோ நைட்ரைடு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் பண்ணும்போது B2O3 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆல்கலின் அண்ட் ஆசிட் நேச்சர்ல வந்து ஆசிடைஸ் பண்ணும்போது B2 ஓட நமக்கு வந்து போரிக் ஆசிட் வந்து கிடைக்கும். HNO3 சல்ஃபூரிக் ஆசிட் நீங்க எது போட்டாலுமே நமக்கு வந்து போரிக் ஆசிட் கிடைக்கும். சல்ஃபூரிக் ஆசிட் போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதாவது 2 moles ஆஃப் போரிக் ஆசிட் வந்து நமக்கு கிடைக்கும். நமக்கு இங்க எத்தனை மோல் எடுக்கிறோம் அதை பொறுத்து வந்து நமக்கு இங்க மாறும். நமக்கு வந்து சைடு ப்ராடக்டா SO2 கிடைக்கும் சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்தா. நைட்ரிக் ஆசிட் எடுத்தா நமக்கு சைடு ப்ராடக்ட் வந்து நைட்ரேட் அயன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூசஸ் ஆஃப் போரான் வந்து கொடுத்துருக்காங்க. Amorphous boron is used to rocket fuel igniter. அதாவது இக்னைட்டர் நம்ம இப்போ உதாரணத்துக்கு நமக்கு சொல்லணும் அப்படின்னா லைட்டர் இருக்கு பார்த்தீங்களா, கேஸ் லைட்டர். ஸோ அது மாதிரி அங்கே ஒரு இக்னைட்டர் இருக்கும். ஸோ அதில் வந்து நமக்கு வந்து போரான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் B105 ஐசோடோப் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. போரான் இஸ் எசென்சியல் ஃபார் செல் வால்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ்ல செல் வால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க போரான் வந்து அதிகமா தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப போரானால செய்யப்பட்டதா வந்து